ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் டார்க் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அஜய் கார்த்திக், பாக்யராஜ், நட்டி நட்ராஜ் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி இயக்கியவர் யாருன்னா கல்யாண் கே ஜெகன்கிறவர் பண்ணியிருக்காரு. மனு ராமேசன்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரவி சக்திங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. டார்க் படத்தின் கதை அப்படிங்கும்போது படம் துவங்குறது 2021 துவங்குது. அப்போ வந்து ஒரு வீட்டோட மாடியில 3 பேர் தங்கியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து உள்ள வராரு. ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் பெட்ரூம்ல இருக்காரு. அப்படி இருக்க அந்த வீட்டுக்குள்ள வந்தவர் வந்து இந்த 2 பேரையும் கொன்னுட்டு தானும் பெட்ரோல் ஊத்தி தற்கொலை பண்ணிக்கிறாரு. கதை 2025க்கு வருது. நட்டி நட்ராஜ் வந்து ஒரு போலீஸில் உயர் பதவியில் இருக்கார். அப்போ வந்து ஒரு அட்ரஸிங், அதாவது அப்கமிங் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றவங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸிங் பண்ணுறாரு. அப்போது வந்து ஒருத்தர் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்டில் வந்து என்ன கேட்குறாரு, உங்களை பயமுறுத்தின கேஸ் எது, நீங்கள் பயந்த கேஸ் எதுங்கும் போது கதை வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு வீட்டில் வந்து 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற அசிஸ்டன்ட் கமிஷனராக நட்டி நட்ராஜ் இருக்கார். அந்த வீட்டுக்கு போகிறாரு. வந்து ஒரு இறந்த ஆள் வந்து பாக்யராஜ், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா படத்தின் நாயகனான அஜய் கார்த்திக். அப்போது வந்து அந்த அஜய் கார்த்திக்கோட, அதாவது ரூமில் வந்து அவர் பிணமாக கிடக்கிற இடத்துக்கு போகிறாரு. திடீர்னு பார்த்தா அஜய் கார்த்திக் வந்து அந்த கமிஷனர் பேர், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனரான நட்டி நட்ராஜ் பேரை சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு திருப்பி விழுவுறாரு. அப்போ நட்டி நட்ராஜுக்கு வந்து இது ஏன் நம்ம பேரை வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது அதாவது இறந்ததாக நினச்சிட்டு திருப்பி எந்திரிச்சார்ல, அது அஜய் கார்த்திக். அவர் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆள். அவருக்கு சென்னையில் ஒரு 3 மாதத்துக்கு வந்து வீடு தேவைப்படுது. எங்கெல்லாமோ தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. ஃபைனலி ஒரு வீடுங்கிறது வந்து அவருக்கு கிடைக்கிது. யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜுடைய வீடு. பாக்யராஜ் கீழ் போர்ஷனில் இருக்காரு, மேல் போர்ஷன் தான் வந்து வாடகைக்கு விட்றாரு. அப்போ பாக்யராஜ் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாரு, இங்கே ஏற்கனவே வந்து 3 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அதனால் இந்த வீட்டை கூட என்னால் விற்க முடியல. நீங்கள் வந்து தங்கி இந்த வீட்டில் தங்கி 3 மாதம் இருந்துட்டு நல்லபடியாக போயிட்டீங்கன்னா என்னால் இந்த வீட்டையும் விற்க முடியும், என்னோட பிரச்சனையும் தீர்த்துக்க முடியுன்றாரு. அப்படி இருக்க கதாநாயகனும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியான வாடகையில் இவ்வளோ சூப்பர் வீடு கிடைக்குதுன்னு அந்த வீட்டிலேயே வந்து தங்கறதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படி கதாநாயகன் அஜய் உள்ளே போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே சில அமானுஷ்யங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமானுஷ்யங்களால் இவரோட வாழ்க்கையும் சில வகையில் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அஜய் கார்த்திக்கு அந்த வீட்டில் வந்து அந்த அமானுஷ்யங்கள்ங்கிறது நடக்குது. அப்படி இருக்க பாக்யராஜுக்கு வந்து அந்த வீட்டை வித்துட்டா போதுங்கிறது, ஏன்னா அவருக்கு நிறைய கடன்கள் இருக்குது, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னா அந்த வீடை விற்கணும். அப்படி இருக்க கதை எப்படி நகருதுன்னா, அந்த வீட்டில் வந்து ஏன் அந்த அமானுஷ்யங்கள் நடக்குது, அதே சமயம் வந்து அந்த படத்தின் நாயகன் அந்த வீட்டுக்கு போனப்புறம் அவன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வந்து மாறுச்சு, இதெல்லாம் தாண்டி அஜய் கார்த்திக் வந்து அந்த வீட்டில் 3 மாதம் தங்கி பாக்யராஜோட பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா, இந்த கேஸுக்குள்ளே இறங்கின நட்டி நட்ராஜ் இந்த கேஸை வந்து சார்ட் அவுட் பண்ணி நல்லபடியாக க்ளோஸ் பண்ணாரா இல்லையா, இதன் பின்னணி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் டார்க். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிமல் கேஸ்டிங்குள்ளே தான் படமே நகருது. மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா அஜய் கார்த்திக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நட்டியாக இருக்கலாம். எஸ்பெஷலி பாக்யராஜ் சார் மறைந்தாலும் அவர் ஸ்க்ரீனில் பார்த்ததுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அவரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மினிமல் கேரக்டர்ஸுங்கனால நடித்த நடிகர்கள்லாம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படம்ங்கிறது வந்து ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கும்போது சினிமோட்டோகிராஃபி பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதாவது நல்லா எலிவேட் பண்ணுது. இந்த படத்துக்கு தேவையான விஷயங்களை சினிமோட்டோகிராஃபி நல்லாவே எலிவேட் பண்ணு. அடுத்தது ஒரு ஹாரர் த்ரில்லர்னால் அதில் வந்து மேஜர் போர்ஷன் எதில் இருக்கும்னா மியூசிக்கில் தான் இருக்கும். நிச்சயம் வந்து சவுண்ட் டிசைனிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, நமக்கு அந்த என்கேஜிங் ஃபேக்டரை வந்து நிச்சயம் வந்து கொடுக்குது. அங்கங்கே ஒர்க் ஆகிற சில ஸ்கேரி மொமெண்ட்ஸு டெக்னிக்கலி நல்ல சவுண்டடாக எடுத்திருக்காங்க. அதாவது அதை நிச்சயம் டெக்னிக்கல் ஒர்க்கை இந்த படத்தில் வந்து பாராட்டணும். நிச்சயம் டெக்னிக்கலி ஒரு சவுண்டட் மூவி, ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எப்படி ஒர்க் ஆகணுமோ அதை டெக்னிக்கலி நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே இந்த டார்க்குங்கிற படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. அடுத்து இந்த படத்தில் வந்து வேற என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம் வந்து டார்க்லேருந்து லைட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்ல இந்த படம் வந்து கதை சொல்லப்பட்ட விதமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோவா தான் நகருது. அதாவது ஸ்லோ பர்னிங்கா தான் நகருது. அது எத்தன பேத்துக்கு கவர் ஆகுங்கிறது தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த படம் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கே இது வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லரா? இல்ல ஹாரர் த்ரில்லராங்கிறதே வந்து கன்ஃப்யூஷன்ங்கிறது வருது. மோரோவர் அதே மாரி இவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல திரைக்கதையில வந்து இத வந்து ஸ்ட்ராங்கா வந்து இதுக்கான ரீசன்ங்கிறது வந்து ஒரு சாதாரணமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கும் புரியிற மாதிரி சொல்லாத போது, ஸ்க்ரீன் ப்ளேவுமே வந்து ஸ்லோவா நகருதுங்கும்போது, பல இடத்துல வந்து நமக்கே வந்து அந்த ஸ்லோனஸோ, அந்த லேகோ வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா, திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இல்ல. மோர் ஓவர் படத்த கன்க்ளூட் பண்ண விதமும் சரி, அதே சமயம் வந்து அதாவது ஒரு ஒரு தடவ பார்த்தாலே புரியிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இல்ல அப்படிங்கும்போதே, படத்துல இருக்கிற அந்த என்கேஜிங் ஃபேக்டர், அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் எல்லாமே வந்து மிஸ் ஆவுது. ஒரு பாயிண்ட்லலாம் வந்து படத்தோட ரன் டைம் கம்மினாலுமே நெறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, "சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க. என்னதான் சொல்ல வர்றீங்க?" இந்த மாரி கமெண்ட்ஸுமே தியேட்டருக்குள்ள வந்தது உண்மதான். ஸோ இதெல்லாம் தாண்டி டார்க் அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்டி நட்ராஜ் போலீஸ் காவல்துறையில ஒரு உயர் அதிகாரியா இருக்காரு. அப்ப வந்து அதாவது அப்கமிங் ஐபிஎஸ் ஆஃபீசர், ஐஏஎஸ் ஆஃபீசர ஒரு மீட்டிங்ல வந்து அட்ரஸ் பண்ணும்போது, ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்குறான், "உங்கள பயமுறுத்துன கேஸ் எது? இல்ல நீங்க பயந்த தருணம் எது?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்போ அவர் நெனச்சு பார்க்கும்போது ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகன் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாரு. சென்னைக்கு வந்து வீடு தேடுறாரு. அதாவது ஒரு 3 மாசம் ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு வீடு தேடி வராரு. அப்போ வந்து அவருக்கு எங்கேயும் வீடு கிடைக்கல. ஃபைனலி ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீட்டுக்கு யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் ஓனர். அப்பயே அவர் வந்து சொல்லிடுறாரு. என்னன்னா, "இந்த வீட்ல 3 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் இந்த வீட்ட விக்கணும். நீ 3 மாசம் தங்கி இருந்துட்ட. இது மாரி எதுவும் இல்லன்னா நான் வீட்ட வித்துருவேன்." அப்படிங்கும்போது, கம்மியான வாடகையில கிடைக்குதுன்னு கதாநாயகனும் அந்த வீட்ல தங்குறான். ஆனா, அந்த வீட்ல தங்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள சில அமானுஷ்யங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருதுன்னா, எதனால அந்த அமானுஷ்யங்கள் நடக்குது? இத தாண்டி ஹவுஸ் ஓனரான பாக்யராஜ் அந்த வீட்ட வித்தாரா? இந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸ சக்சஸ்ஃபுல்லா நட்டி நடராஜன் க்ளோஸ் பண்ணாரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்ஸர் குடுக்குற படமா அமையறது தான் டார்க்கு. இத வந்து அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லரா குடுக்கணும்னு நெனச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து ஹாரர் மொமெண்ட்ஸ் அங்கங்க ஒர்க் ஆனாலும், அதாவது ஸ்க்ரீன் பிளேல இருக்கிற கன்ஃப்யூஷன், அதே மாரி இவங்க ஸ்லோவா எடுத்துட்டு போன விதம் எல்லாமே இந்த டார்க்க வந்து நம்மளையும் வந்து டார்க்ல தான் வைக்கிற அளவுக்கு இந்த படத்த வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜ் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லராகத்தான் இந்த டார்க் வந்து முடியுது. காரணம் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ வலுவா இல்லாததுனால தான். சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏ சர்டிஃபைடு தான். இந்த படத்த வந்து சிம்பிளா சொல்லணும்னா, படத்தோட தலைப்பு வந்து டார்க் இருட்டு. படத்துக்கு போனோனே நம்ம வந்து இந்த இருட்டுலேருந்து நெறைய வெளிச்சம் காட்டுவாங்கன்னு நெனச்சு போனோம். ஃபைனலி நம்ம வெளிய வரும்போது நம்மளும் வந்து ஒரு இருட்டோட தான் படம் முடியும்போது வர்றோம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.